ஐயனார் துணை சீரியல்ல சோழன் தான் என்னோட புருஷன்கிறத ராகவ் கிட்ட ஒரு வழியா சொல்கிறாங்க நம்ம நிலா. இதை கேட்ட ராகவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னது, நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. நிலாவை அவங்களால ஆஃபீஸில் நிமிர்ந்து கூட பார்க்க முடியலை. இப்படி ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்களுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அப்போது ராகவ் நிலா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கோபமாக வந்த நிலா, ஆமாம் நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தான் வேணும்? நமக்குள்ளே தனியாக பேசுகிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராகவுமே, இதை பாருங்க நிலா, நீங்கள் வந்த புதுசில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் உங்களை அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஃபார்மில் கூட அன்மேரிடுங்கிற மாதிரி தான் போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சனல் லைஃப் தேவை இல்லை தான், வெளியில் சொல்ல வேண்டாம் தான். அட்லீஸ்ட் யார்கிட்டையாவது நீங்கள் இவ்வளோ தூரம் பழகும்போதாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா நானும் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ தெரிஞ்சிடுச்சுல ராகவ், இதை பற்றி பேசுகிறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதே மாதிரி என்கிட்ட அடுத்து பேசாதீங்க. இந்த விஷயத்த அப்படியே மறந்துடுவோம். நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி நல்லபடியாகவே இருங்க. நானும் பேசினது எதையுமே மனசில் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவுமே, இல்லை எனக்கு என்னமோ இந்த ஆஃபீஸில் இருந்துட்டு உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா, இல்லை பர்சனல் லைஃப் வேறு ஆஃபீஸ் லைஃப் வேறு தானே, நீங்கள் ரெண்டையுமே குழப்பிக்கிடாதீங்க. அதுவும் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், அதை அப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவுமே சரின்னு ஒத்துக்கிட்டாலும் நிலாவை பார்க்கும்போதெல்லாம் ராகவுக்கு மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. இப்படி கல்யாணமான பொண்ணுன்னு தெரியாமல் நிலாவுக்கு மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் பேச ட்ரை பண்ணுறதுன்னு நிறைய பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ராகவ். இந்த நிலமை புரியாமல் நம்ம நிலா மறுநாள் காலையிலேயே சோழனை ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. அப்போ கூட சோழன், ஏங்க நான்லாம் அங்கே வரல, வந்தால் அந்த ராகவை பார்க்க வேண்டியிருக்கும், எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் வாங்கன்னு தானே சொன்னேன், இன்னமும் உங்களை எதுக்கோ கூப்பிடுற மாதிரி இவ்வளோ பயப்படுறீங்க, ஒழுங்கா வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனுமே, சரிங்க இப்போ என்ன வரலன்னா என்னை விடாவா போகிறீங்க அப்படின்ட்டு நிலாவை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறாங்க. அதுக்கு நிலாவுமே, நான் உங்களை ஆஃபீஸ்க்கு உள்ளே கூப்பிட்டேன், இப்படி ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்காக கூப்பிடலன்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், என்னது ஆஃபீஸ்க்குள்ளேயா? நான் அங்கெல்லாம் இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நான் வரல, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான், இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க நிலா. அப்படி உள்ளே போகும்போது சோழன், ஆமாம் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க, எதுவும் பார்ட்டி கேட்டி வச்சுருக்காங்களா என்ன உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. சோழன், கொஞ்சம் அமைதியாக வரீங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே போனதுமே திவ்யா அப்புறம் மற்ற ஸ்டாஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு, நம்ம நிலா, நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் இருக்கணும்னு நான் நினச்சது கிடையாது. சரி, பர்சனல் லைஃப் எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு தான் நான் நினச்சேன். இவர் பேர் சோழன், இவரை நீங்கள் என் கூட நிறைய தடவை ஆஃபீஸில் பார்த்துருக்கலாம். அப்போ கூட நீங்கள் யாருமே என்கிட்ட இவர் யார் என்னன்னு சொல்லி கேட்டது கிடையாது. ஆனால் இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பார்த்ததுமே திவ்யா, என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அதை ஏன் எங்ககிட்டலாம் நீங்கள் மறைச்சிங்க, எதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாமே, மறைக்கணும்லாம் நான் விரும்பலை, ஆனால் எதுக்கு பர்சனல் லைஃப்பை சொல்லிட்டு இருந்தா நான் விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம சோழனை கையிலவே பிடிக்க முடியலை. வானத்துக்கும் பூமிக்கும் அந்த குதி குதிக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே நிலா எல்லார்த்திட்டையுமே சொன்னதுமே நிலா கிட்ட சோழன் சொல்கிறாங்க, நிலா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்காக தான் கூப்பிட்டிங்களா, இப்படி தெரிஞ்சால் நான் இன்னும் நல்லா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ என்ன, இந்த ட்ரெஸ்க்கு நல்லா தான் இருக்குது, சரி அவ்வளோதான் அறிமுகப்படுத்திட்டேன்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சோழன், உண்மையிலே நிலா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து நிலாவும் சிரிச்சிட்டு தான் நிற்கிறாங்க.
இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஒருத்தர் மட்டும் மனசுடைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ராகவ். சோழன் போனதும் நிலாவும் திவ்யாவும் ப்ராஜெக்ட் விஷயமா ராகவ் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது லைட்டாக ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி வந்ததுமே திவ்யா அவங்களுக்கு உள்ள ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் நானும் ராகவும் இடையில உங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தோம். அப்போ கூட நீங்கள் சோழனை உங்களோட கசின் சொன்னீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போந்தான் ராகவுக்கும் அது ஞாபகம் வருது. ஆமாம், அப்போ மட்டும் நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி சொன்னீங்க? நான் கூட அப்போந்தான் நீங்கள் சிங்கிள்னு நினச்சேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் யோசிச்சு, இல்லை, அன்னைக்கு நிலைமைக்கு எனக்கும் சோழனுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதனால் சும்மா கோவத்தில் அப்படி சொன்னேனே தவிர மற்றபடி அதில் எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே சரின்னு சொல்லிட்டு ராகவ், அப்போ என் மேலே தான் தப்புனேன் அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்கிறாங்க. நிலா அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த திவ்யா மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே நிலாவுக்கும் பாஸுக்கும் நடுவில் ஏதோ இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே அரசல் புரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் சரியா எவப்பாரு நிலா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? அவர் என்ன அழகா இருக்காரு, எந்த மாதிரி வசதியாக இருக்காரு, போயும் போயும் அவரோட புத்தி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ராகவ ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிலா சோழன் தான் என்னோட புருஷன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அப்போது ராகவ் தான் நிலாவுக்கு ஏதோ தொந்தரவு கொடுக்காங்க. அதனால தான் இப்படி திடீர்னு நிலா அவங்களோட பர்சனல் லைஃப்பை ஆஃபீஸில் கொண்டு வந்து எல்லார் முன்னாடியுமே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போகிறாங்கன்ட்டு நிலா மேலே எந்த தப்புமே கிடையாது. ராகவ் தான் நிலா பின்னாடி சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ராகவை எல்லாருமே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ராகவோட காதுக்கும் வரதான் செய்யுது. ராகவ் வீட்டில் வச்சு ரொம்பவே யோசிக்கிறாங்க. நான் அப்படி நிலாவுக்கு என்ன தான் பண்ணேன்? அவங்க சிங்கிள் நினச்சி தானே நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ எல்லாருமே என்ன தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நிலாவை ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் இப்போ என்னால் நிலாவை மறக்கவே முடியலை. அது எப்படி? நிலா என்கிட்ட பொய் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. அவங்களுக்கும் சோழனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஆஃபீஸில் என்ன தான் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தளவுக்கு நான் ஆகிட்டேனேன்னு சொல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு அழுகுறாங்க. அவங்களுக்கு நிலா கிட்டேருந்து எப்படி வெளியில் வரணுன்னே தெரியலை. நம்ம பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. கையில் நிறைய தூக்க மாத்திரையை தட்டி வச்சுட்டு நிலாவை மறக்க முடியாமல் ரொம்பவே தயங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்குமே வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுதாங்க ராகவ். இதை பாருங்க நிலா, நான் உங்களை வேணும்ன்ட்டு இந்த மாதிரி காயப்படுத்தணும்னு நினச்சதில்ல. நீங்கள் நிஜமாவே சிங்கிள்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ தான் புரியுது நிலாவுக்கு ராகவ் ஏதோ ரொம்பவே தப்பான முடிவு எடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க போல். ஏன்னா அவங்களோட குரலில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ராகவை பார்க்குறதுக்காக ராகவ் வீட்டுக்கு வராங்க. அப்படி ராகவ் வீட்டுக்கு வந்த நிலா அங்கே ராகவ் படத்துக்கு மாலை போட்டு வச்சுருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க.